ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாப்டர் 1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செட் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். செட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸோட கலெக்ஷனை வந்து நம்ம செட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த செட்டில் நெக்ஸ்ட்டு நாம் அதோட கண்டினியூவாக பார்க்க போகிறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு செட்டுக்கு இடையில் இருக்கிற ஏதோ ஒரு ரிலேஷனை பற்றி சொல்கிறது. ஓகேவா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பேர் ஆஃப் எலமெண்ட்ஸோட கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ரெண்டு செட்டுக்கே இடையில நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஷர்ட்ஸ். ஓகேவா? ஷர்ட்ஸோட கலெக்ஷன். அந்த ஷர்ட்ஸ் கலெக்ஷனில் உள்ள கலர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரெட் அண்ட் ப்ளூ. ஓகே, ஸோ ஏ அப்படிங்கிறது ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் தென் ரெட் கலர் ஷர்ட்ஸோட கலெக்ஷன். ஓகே, ஸோ பி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் அனதர் செட். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பேண்ட்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகே, லைக் பிளாக் அண்டு ஒயிட். ஓகே, ஸோ ஏங்கிறது வந்து ஷர்ட்ஸோட கலெக்ஷன், பி அப்படிங்கிறது வந்து பேண்ட்ஸோட கலெக்ஷன். அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பேர் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ பேர் பண்ணுறோம் இந்த சென்ஸ் ரெட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், அந்த மாதிரி பேர் பண்ணுறோம். ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டேயில் நம்ம பேர் பண்ணும்போது ரெட் பிளாக். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் டேயில் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டை பேர் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தேர்ட் டேயில் வந்து ப்ளூ அண்டு பிளாக். ஓகே, ஸோ ப்ளூ அண்டு பிளாக்கை வந்து நம்ம பேர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பிளாக் பீக்கேன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் ஃபோர்த் டேயில் வந்து நம்ம ப்ளூ அண்டு ஒயிட்டை வந்து நம்ம பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணுற கலெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அப்போ ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதுகிற அந்த செட்டுக்கு பெயர் தான், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் நார்மலாக மல்டிப்ளிகேஷன், ஸோ டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மீனிங் எடுக்க வேண்டாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது டூ செட்ஸ்க்கு இடையில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸோடைய ஆர்டர்ட் பேர். ஓகே, ஆர்டர்ட் பேர்னால் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஆர்டர்ட் பேர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்பர்ஸ் வச்சும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எழுதிப்போம். லைக் இப்போது என்கிட்ட வந்து ஏ அண்ட் பி அப்படிங்கிற டூ செட்ஸ் இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிற செட்டில் உள்ள நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3. ஓகே, ஸோ பி இஸ் அன் அனதர் செட். அந்த செட்டில் இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, 8. ஓகே, ஸோ ஏபி அப்படிங்கிறது வந்து டூ செட்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ இப்போது இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ஆர்டர் பேர்ஸாக எழுத போகிறோம். ஸோ ஏல உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 2, பியில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ பியில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, ஸோ 2, 1. தென் ஏல ஃபஸ்ட்டு, பியில் செகண்ட். ஓகே, ஸோ 2, 5. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏல ஃபஸ்ட்டு, பியில் தேர்ட் எலமெண்ட். ஸோ பியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம பேர் பண்ணி எழுத போகிறோம். தென் 3, ஸோ 3, 1, தென் 3, 5 அண்ட் தென் 3, 8. ஸோ ஏல நமக்கு ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் உள்ள எலமெண்ட்ஸோட நம்ம பேர் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இதுதான் ஏ அண்ட் பியோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம பி கிராஸ் ஏ, அதாவது பியிலேருந்து ஏக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போது இதே ஆன்சர் நமக்கு கிடைக்காது. ஸோ பியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் கூட நாம் பேர் பண்ணி எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஓகே, ஸோ இங்கே 1 இருக்குது அப்படின்னா 1, 2, அதுக்கப்புறம் இங்கே 1, தென் 3, 1, 3, தென் இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் 5, ஸோ 5, 2 அண்ட் தென் இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் 3, 5, 3. ஓகேவா? ஸோ தென் அதே மாதிரி 8, 2, தென் 8, 3. ஸோ எல்லா இடத்துலையும் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ வந்து சேமாக இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம எடுக்கிற செட்டை பொறுத்து அதோட வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏ அப்படிங்கிறது 2 and 3ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்டு, பி அப்படிங்கிறது 1, 5, 8ங்கிற ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கிற செட்டு. ஸோ இங்கே ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ இங்கேயும் 1 and 2 இருக்குது, இங்கேயும் 1 and 2 இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ கிராஃபில் ட்ரா பண்ணும்போது 1,
2, அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா தென் 2, 1 அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் இந்த பிளேஸில் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து சேம் கிடையாது. ஸோ A cross B அண்ட் B cross A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும் போது அந்த செட்டை பொறுத்து தான் அது ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இங்கே A cross B அண்ட் B cross A ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல். ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து 2 செட்ஸ்க்கு இடையில் உள்ள எலமெண்ட்ஸை ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, தென் பிங்கிற 2 செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross B, B cross B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A அண்ட் B, தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் BA. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறது நெசசிட்டி கிடையாது. சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஈக்குவலாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து 2 செட்டுக்கு இடையில் இருக்கிறது. செகண்ட் ஒன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து எல்லா டைமும் நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தென் ஸோ இப்போ ஏபி அப்படிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஏங்கிற செட்டில் வந்து எனக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, பி அப்படிங்கிற செட்டில் வந்து எனக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு A cross B அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A அண்ட் B ஃபைண்ட் பண்ணும்போது எவ்வளோ எலமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணாமலே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ A cross B ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். இங்கே A அண்ட் B அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, B 3 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது we can easily count the number of element in A cross B. சப்போஸ் இதுவே இந்த செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படிங்கிற செட்டில் வந்து எனக்கு 200 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பி அப்படிங்கிற செட்டில் வந்து எனக்கு 300 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ A equal to 200, தென் B equal to 300 அப்படி வச்சுக்கலாமா? ஸோ இப்போது நீங்கள் A cross B ஃபைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஏபியோட எல்லா எலமெண்ட்ஸ் எழுதிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு தென் அதை கவுண்ட் பண்ணி பண்ணுறது வந்து இம்பாசிபிள் சொல்ல முடியாது. இட்ஸ் a பிக் ப்ராசஸ், கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அப்போ இதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we have the formula. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் n of A நம்ம சொல்லுவோம். ஸோ n of Aனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் A. ஓகே, தென் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n of B. ஸோ ஏயில் உள்ள எலமெண்ட் அண்ட் தென் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா A cross Bயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கணும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தென் B cross Aயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n of A into n of B. ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்ஸோடைய கவுண்டிங்கை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு A cross Bயில் உள்ள எலமெண்ட்ஸோட கவுண்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கும், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு B cross A. ஸோ இதுதான் ஒரு வெல் நோன் ஃபார்முலா. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 mark ஆல்சோ. ஸோ n of A cross B equal to n of A cross n of B equal to n of A cross B, which is also equal to n of B cross A. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த கொஷினில் வந்து A அப்படிங்கிறது வந்து 2 எலமெண்ட்ஸ், பிங்கிறது வந்து 3 எலமெண்ட்ஸ். ஸோ 2 3s are 6. ஸோ A cross Bலையும் நமக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, B cross Aலையும் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். தென் அதோடைய கார்டினாலிட்டிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கலாக கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ A cross Bயோட கார்டினாலிட்டி தென் B cross Aயோட கார்டினாலிட்டி பார்த்தோம். கார்டினாலிட்டி எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும், அதாவது A cross Bயில் உள்ள எலமெண்ட்ஸோட கவுண்டிங்கும் B cross Bயில் உள்ள எலமெண்ட்ஸோட கவுண்டிங்கும் ஈக்குவலாக இருக்கும். பட் அந்த செட் ஈக்குவலாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.